நமஸ்காரம். அனுஷம் சுந்தரேசவாத்தியார். இது யமதர்ப்பணம். இந்த யமதர்ப்பணமானதை நரக சதுர்தசி, இந்த தீபாவளி அன்னைக்கு கார்த்தால நரக சதுர்தசி ஸ்நானம்னு போட்டிருப்பா. அன்றைய தினம் அந்த அருணோதய காலத்தில் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு நதியில் போய் திருப்பி மறுபடி குளிச்சுட்டு கார்த்தால யமதர்ப்பணம் அப்படிங்கிறத அன்றைக்கி பண்ணணும். அது வருஷம் தீபாவளி அன்றைக்கி இப்படி பண்ணணும். அதற்கப்புறம் வருஷத்தில் 2 நாளோ அல்லது வருஷத்தில் 3 நாட்களோ கிருஷ்ணபக்ஷத்தில் செவ்வாய்க்கிழமை கூடிய சதுர்தசி, அதாவது செவ்வாய்க்கிழமையில் கிருஷ்ணபக்ஷ சதுர்தசி, அதாவது கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு வருஷத்தில் 2 தடவை வரும். ரொம்ப தப்பினா 3 தடவைகள் வரும். அன்றைய தினம் அதே மாதிரி கார்த்தால போய்ட்டு நதியில் இருந்தால் நதியில் போய் ஸ்நானம் பண்ணுறது, இல்லைன்னா ஆற்றுலையே ஸ்நானம் பண்ணினா கூட அந்த ஸ்நானம் பண்ணினதுக்கு அப்புறம் யமதர்ப்பணம் அப்படிங்கிறத பண்ணணும். இது பண்ண வேண்டிய காரியம் தீபாவளி சதுர்தசி அன்று. அது என்ன கிழமையாக இருந்தாலும் சரி, நரக சதுர்தசி அன்றைய தினம் எதுவாக இருந்தாலும் அன்றைக்கி பண்ணணும். அதுக்கப்புறம் கிருஷ்ண அங்காரக சதுர்தசிங்கிற கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை சதுர்தசி செவ்வாய்க்கிழமையில் வந்ததுன்னா கிருஷ்ணாங்காரக சதுர்தசின்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. அன்றைய தினம் பண்ணணும். சில டயத்தில் பஞ்சாங்கத்தில் போட விட்டுருக்கும். அதாவது அந்த கிருஷ்ணாங்காரக சதுர்தசின்னு போட்டிருக்க மாட்டா, மறந்துருப்பா. ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்கும், ஒரு பஞ்சாங்கத்தில் இருக்காது. அதனால் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். அதை அன்றைய தினம் கார்த்தால நல்லா ஸ்நானம் பண்ணிவிட்டு நதினா அப்படியே கையோட நம்ம அவாவா குலாச்சாரப்படி விபூதியோ திருமண்ணோ அதெல்லாம் இட்டுண்டு இந்த யமதர்ப்பணமானதை செய்ய வேண்டும். இந்த யமதர்ப்பணத்தை பூனல் வலமாகவே பண்ணலாம். தீர்த்தத்தை 3 தடவை விட்டால் போதும், மந்திரத்தை சொல்லி. தெற்கு முகமாக நின்றுண்டும் பண்ணலாம், கிழக்கு முகமாகவும் பண்ணலாம். தெற்கு முகமாக நின்று யமன் யமாக தர்மராஜாயங்கிற ஸ்லோகம் சந்தியாவந்தனத்தில் தெற்க பார்த்து தான் சொல்கிறோம். அதனால் தெற்கு முகமாக நின்றுண்டு உபவீதியாகவே, அதாவது வலமாகவே பூனலை, இடமாக சொல்லவில்லை, வலமாகவே பண்ண வேண்டியது. விதிவத்தாக பூணல் போட்ட எல்லாரும் பண்ண வேண்டியது. பிரம்மச்சாரி கிரகஸ்தா எல்லாருமே இதை நன்னா விதிவத்தாக பண்ணணும். இது பண்ணினா என்ன, ஸ்ரேயஸ்காமைஹி காரியம் அப்படின்னு விட்டார். ஸ்ரேயஸ், அதாவது நல்ல ஸ்ரேயஸாக, அதாவது நமக்கு என்னென்ன வேணுமோ. ஸ்ரேயஸ்னால் பொருள், பணம், பதவி எல்லாத்துக்கும் ஸ்ரேயஸ்னு பேர். எல்லாம் கிடைக்கும் இது பண்ணுறதுனால. யமனை நோக்கி நாம் பண்ணுறதுனால யமதர்மராஜானவர் ஆயுசை கொடுப்பார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார், எல்லாமே கொடுப்பார் சுவாமி. அதனால் இந்த யமதர்ப்பணத்தை அப்படியாக அனுஷ்டானம் பண்ணணும். இப்போ யமதர்ப்பணத்தை என்னென்னு சொல்லி வச்சுடுறோம், எப்படி பண்ணணும்னு. ஆச்சமனம் பண்ணணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தகே பிராணாநாயம்யா. அதுக்கப்புறம் மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் கிருஷ்ணாங்காரக சதுர்தசி புண்ணியகாலே யமதர்ப்பணம் கரிஷ்யே. இது கிருஷ்ணபக்ஷ சதுர்தசிக்கான சங்கல்பம். இதுவே தீபாவளி அன்னைக்குன்னா நரக சதுர்தசி புண்ணியகாலே யமதர்ப்பணம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிக்கணும். கையை லம்பிக்கணும். திருப்பி சொல்கிறோம், பூனல் வலமாகவே பண்ண வேண்டியது, தெற்கு முகமாக திரும்பிக்க வேண்டியது. தெற்கு முகமாக பண்ணுறது ரொம்ப விசேஷம். நம்ம ஆதித்யம் தர்ப்பயாமி சந்தியாவந்தரத்தில் பண்ணுறோமே அது மாதிரி, காயத்ரி சொல்லி அர்க்கியம் விடுறோமே அந்த மாதிரி நேராக தான் விடணும். இதை தர்ப்பணம் பண்ணுற மாதிரி பண்ணக்கூடாது. அதாவது பிதர்களுக்கு அமாவாசை அன்றைக்கி தர்ப்பணம் பண்ணுவோம் அது மாதிரி பண்ணக்கூடாது. நேர தேவதைக்கு தரா மாதிரி தான் தரணும். இப்போ அடுத்து தர்ப்பணத்துக்கான மந்திரத்தை ஆரம்பிக்கிறோம். யமாய நமஹ யமம் தர்ப்பயாமி யமாய நமஹ
யமம் தர்ப்பயாமி யமாய நமः யமம் தர்ப்பயாமி தர்மராஜாய நமः தர்மராஜம் தர்ப்பயாமி தர்மராஜாய நமः தர்மராஜம் தர்ப்பயாமி தர்மராஜாய நமः தர்மராஜம் தர்ப்பயாமி மிருத்யவே நமः மிருத்யும் தர்ப்பயாமி மிருத்யவே நமः மிருத்யும் தர்ப்பயாமி மிருத்யவே நமः மிருத்யும் தர்ப்பயாமி அந்தகாய நமः அந்தகம் தர்ப்பயாமி அந்தகாய நமः அந்தகம் தர்ப்பயாமி அந்தகாய நமः அந்தகம் தர்ப்பயாமி வைவஸ்வதாய நமः வைவஸ்வதம் தர்ப்பயாமி வைவஸ்வதாய நமः வைவஸ்வதம் தர்ப்பயாமி வைவஸ்வதாய நமः வைவஸ்வதம் தர்ப்பயாமி காலாய நமः காலம் தர்ப்பயாமி காலாய நமः காலம் தர்ப்பயாமி காலாய நமः காலம் தர்ப்பயாமி சர்வபூதக்ஷயாய நமः சர்வபூதக்ஷயம் தர்ப்பயாமி சர்வபூதக்ஷயாய நமः சர்வபூதக்ஷயம் தர்ப்பயாமி சர்வபூதக்ஷயாய நமः சர்வபூதக்ஷயம் தர்ப்பயாமி ஔதும்பராய நமः ஔதும்பரம் தர்ப்பயாமி ஔதும்பராய நமः ஔதும்பரம் தர்ப்பயாமி ஔதும்பராய நமः ஔதும்பரம் தர்ப்பயாமி தத்தனாய நமः தத்தனம் தர்ப்பயாமி தத்தனாய நமः தத்தனம் தர்ப்பயாமி தத்தனாய நமः தத்தனம் தர்ப்பயாமி நீலாய நமः நீலம் தர்ப்பயாமி நீலாய நமः நீலம் தர்ப்பயாமி நீலாய நமः நீலம் தர்ப்பயாமி பரமேஷ்டினே நமः பரமேஷ்டினம் தர்ப்பயாமி பரமேஷ்டினே நமः பரமேஷ்டினம் தர்ப்பயாமி பரமேஷ்டினே நமः பரமேஷ்டினம் தர்ப்பயாமி வ்ருகோதராய நமः வ்ருகோதரம் தர்ப்பயாமி வ்ருகோதராய நமः வ்ருகோதரம் தர்ப்பயாமி வ்ருகோதராய நமः வ்ருகோதரம் தர்ப்பயாமி சித்ராய நமः சித்ரம் தர்ப்பயாமி சித்ராய நமः சித்ரம் தர்ப்பயாமி சித்ராய நமः சித்ரம் தர்ப்பயாமி சித்ரகுப்தாய வை நமः சித்ரகுப்தம் தர்ப்பயாமி சித்ரகுப்தாய நமः சித்ரகுப்தம் தர்ப்பயாமி சித்ரகுப்தாய நமः சித்ரகுப்தம் தர்ப்பயாமி யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதும்பராய தத்தனாய நீலாய பரமேஷ்டினே வ்ருகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமः சித்ரகுப்தாய வை நம ஓம் நம இதி. நிமிர்ந்து நின்னுண்டு தர்க்க பார்த்து இப்போ மேற்கண்ட ஸ்லோகங்களை சொல்லணும். யமோ நிஹந்தா பித்ருதர்மராஜோ வைவஸ்வதோ தண்டதரஸ்சகாலः பிரேதாதிபோ மிருத்யுரகாபஹாரி கிருதாந்தகோ மே சுபமாதனோது நீலபர்வதசங்காஷ ருத்ரகோபசமுத்பவ காலதண்டதர ஸ்ரீமன் வைவஸ்வத நமோஸ்துதே. அனேன அர்க்யப்பிரதானேன பகவான் சர்வாத்மகः யமः சுப்ரீதः சுப்ரசன்னோ வரதோ பவது அப்படின்னு தீர்த்தத்தை கொஞ்சம் கீழே விட்டுவிட்டு கிழக்கமாக திரும்பி ஆச்சமனம் பண்ண வேண்டியது. நமஸ்காரம்.